பிரைஸ் த லார்ட். இன்றைக்கான வசனம், நங்கூரங்களை அறுத்து கடலிலே விட்டுவிட்டு, சுக்கான்களுடைய கட்டுகளை தளரவிட்டு, எறும்பாயை காற்று முகமாய் விரித்து, கரைக்கு நேராய் ஓடி. இந்த வசனத்தில உள்ள இன்சிடென்ட் யாருக்கு நடந்தது அப்படின்னா, பவுலுக்கு நடந்துச்சு. பவுல ரோமுக்கு கொண்டு போகும்போது, கடல்ல நடந்த ஒரு இன்சிடென்ட். அந்த புயல் தருணத்தில நடந்த ஒரு இன்சிடென்ட். சரி. இத வைத்து ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற விஷயம் என்ன? முதல்ல நங்கூரம்னா என்ன? அது உறுதியானது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா, அத விட்டு விட்டு அப்படின்னு இங்க ஆண்டவர் சொல்றார். அப்படின்னா, எத விட சொல்றாரு? அப்படின்னு நம்மளுடைய பழைய வாழ்க்கை. பழைய வாழ்க்கையில நெறைய காரியங்கள் நங்கூரம் போல நம்ம இருதயத்தை பற்றி பிடித்து கொண்டிருக்கிறது. அத முதலாவது விட்டு விடுங்கள். பழைய பிரமாணம் நம் இருதயத்தை பற்றி பிடித்து கொண்டிருக்கிறது. நியாயப்பிரமாணம். ஏகப்பட்ட பிரமாணங்கள். மனிதனால் உருவாக்கப்பட்ட பிரமாணங்கள். இருதயத்தை பற்றி பிடித்து கொண்டிருக்கிறது நங்கூரத்தைப் போன்று. அதை முதலாவது விட்டு விட்டு. இதெல்லாம் என்ன பண்ணணும்? முதலாவது விட்டு விடணும். அறுத்து விடணும். நம்மை விட்டு அறுத்து போடணும். நம்முடைய பழைய வாழ்க்கை அறுத்து போடப்படணும். சரி. அடுத்தபடியா என்ன சொல்றாரு அப்படின்னா, சுக்கான்களுடைய கட்டுகளை தளர விட்டு. சுக்கான்கள் அப்படிங்கும்போது, எவ்வளோ பெரிய ஒரு கப்பலும் ஒரு சுக்கானால இயக்கப்படுகிறது அப்படின்னு நமக்கு தெரியும். சுக்கான் அப்படின்னு சொல்லும்போது, புரியிற மாரி நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, கார் ஸ்டீரிங் மாதிரின்னு வச்சுக்கங்களேன். கப்பலுக்கு அது இருக்கு. கப்பல அதுதான் எந்த திசையில போகணுன்றத அது வழி நடத்துது. பட் இங்க கப்பல் யாருன்னா நாம தான். சரி. நம்மை வழிநடத்துகிற சுக்கான்களை நாம என்ன பண்ணணுமா? அத தளர விடணுமா? அந்த கட்டுகள நாம அவிழ்த்து விடணுமா? இப்ப நம்மை வழிநடத்துகிற சுக்கான் என்னென்ன இருக்கு? என்னென்ன விஷயங்கள் இருக்கு? அத நாம முதல்ல கண்டுபிடித்து, அந்த கட்டுகள நாம அவிழ்த்து விடணும், தளர விடணும். முதல்ல நாம சுதந்திரமாக்கப்படணும். சுதந்திரவாளிகளா நாம மாறணும். நாம அடிமைகளா இருக்கக்கூடாது. இஸ்ரவேலர்கள் எப்படி எகிப்து தேசத்தில 430 வருடங்கள் அடிமைகளாய் இருந்தார்களோ, அதற்கு பிறகாக பாபிலோன்ல 70 வருடம் இருந்தார்களோ, அது மாதிரி நாம இன்னைக்கு எகிப்தை போன்ற உலகத்திற்கு அடிமைகளாய் இருக்கக்கூடாது. உலக காரியங்களுக்கு, உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிறதிலே அடிமைகளாய் இருக்கக்கூடாது. பாவ வாழ்க்கையினாலே அடிமைகளாய் இருக்கக்கூடாது. இப்படி பல விதங்களிலே நாம் அடிமைகளாய் இல்லாதபடி அப்படிப்பட்ட கட்டுகளை தளரவிட்டு, அவிழ்த்துவிட்டு, சுதந்திரமாக்கப்பட்டு, கிருபையின் பிரமாணத்திற்கு சுதந்திரவாளிகளாக நாம ஒப்புக்கொடுக்கணும். அடுத்தபடியா, பெரும்பாயை காற்று முகமாய் விரித்து. இங்க என்ன ஆண்டவர் சொல்றார் அப்படின்னா, வழி இதுவே, இதுல நடவுங்கள் அப்படின்னு சொல்லுகிறது போல, வாய்ப்பு வரும்போது, அந்த தருணம் வரும்போது, அத சரியானபடி பயன்படுத்திக் கொண்டு, காற்று முகமாய் விரித்து, அதாவது காற்று முகமாய் திரும்பி. என்ன காற்று முகமாய் திரும்பி அப்படின்னா, இயேசுவின் பின்பாக திரும்பி, இயேசுவின் வழியிலே திரும்பி, கிருபையின் வழியிலே திரும்பி, சுதந்திரமான சுயாதீன வழியிலே திரும்பி என்ன பண்ணணும்? நாம செயல்படணும். அத வாய்ப்ப சரியானபடி பயன்படுத்திக் கொள்ளணும். நம்மை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்கிற அந்த வாய்ப்பை
பிள்ளை என்கிற அந்த வாய்ப்பை, சுதந்திரவாளி என்கிற வாய்ப்பை, புத்திரர் என்கிற வாய்ப்பை நாம சரியானபடி பயன்படுத்திக் கொள்ளணும். காலம் உள்ளபோதே சரியானபடி பயன்படுத்திக் கொண்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, கரைக்கு நேராய் ஓடணும். அதாவது நித்திய ஜீவ கரைக்கு நேராக ஓடணும். அதுதான் இந்த வசனத்தின் அர்த்தம். நித்திய ஜீவ கரைக்கு நேராக ஓடணும். அததான் ஆண்டவர் இங்க சொல்றார். நாம இன்னைக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? பழைய காரியங்களை, பழைய பிரமாணங்களை, பழைய பழக்க வழக்கங்களை, அப்படிப்பட்ட நங்கூரங்களை அறுத்து விட்டவர்களாய், விட்டு விட்டவர்களாய் இருக்கிறோமா? அதே போல கப்பலாகிய நாம் நம்மை சுற்றி இருக்கிற சுக்கான்களை போன்ற அநேக கயிறுகளை, கட்டுகளை தளர விட்டு அவிழ்த்து விட்டவர்களாய் இருக்கிறோமா? அடுத்தபடியாக நமக்கான வழியை கொடுத்திருக்கிற இயேசுவின் பால் திரும்பி அந்த காற்று முகமாய் திரும்பி இருக்கிறோமா? கடைசியாக நித்திய ஜீவக்கரைக்கு நேராக நம்முடைய இலக்கை வைத்து ஓடிக்கொண்டிருக்கிறோமா? சிந்திப்போம். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.